ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தி கிராஸோ தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா பொக்கேமான் ட்ரெயினரான மொரானா பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ தான் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா ஸோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மொரானா வந்து பார்த்தோம்னா சினோ ரீஜனை சேர்ந்த ஒரு ஃபீமேல் பொக்கேமான் ட்ரெயினர். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்தோம்னா ஐஸ் டைப் எக்ஸ்பர்ட்டும் கூட. ஒரு டைம் அப்போ என்ன ஆகும்னா இவங்க வந்து உணவா ரீஜனுக்கு வந்து ட்ராவல் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாண்டியான் ஜிம்மை வந்து சேலஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஜிம் லீடரான சில்லி அண்ட் செஸ் அகேன்ஸ்டாக வந்து பார்த்தோம்னா இவங்க வந்து பேட்டில் சேலஞ்ச் பண்ணுவாங்க. எந்த மாதிரி சேலஞ்சுனா லைக் இவங்க கண்டி அந்த பேட்டிலில் வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட ஜிம்மை வந்து இவங்க எடுத்து தான் சொல்லி ஒரு சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த சேலஞ்சை வந்து பார்த்தோம்னா லைக் சில்லியானோட பிரதர்ஸான சில்லி அண்ட் கிரெஸ் வந்து பார்த்தோம்னா அந்த சேலஞ்சை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டில் யாருக்குன்னு வந்து பார்த்தோம்னா சில்லிக்கும் நம்ம மொரானாக்கும் தான் வந்து பேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதில் நம்ம சில்லி சூஸ் பண்ண போக்கேமான் என்னென்னா பான்சீர். இது வந்து கம்ப்ளீட்டாகவே ஒரு ஃபயர் டைப் போக்கேமான். இதுக்கு அகேன்ஸ்டாக நம்ம மொரானா வந்து பார்த்தோம்னா அவங்களோட ஃபஸ்ட்டு போக்கேமான மேமோஸ்வைனை வந்து சூஸ் பண்ணாங்க. இது வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்தோம்னா ஐஸ் அண்ட் கிரவுண்ட் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். ஸோ இந்த ரெண்டு போக்கேமானுக்கு இடையில பயங்கரமான பேட்டில் நடந்தது. பட் அந்த பேட்டிலோட முடிவில் வந்து பார்த்தோம்னா மேமோஸ்வைன் வந்து பார்த்தோம்னா ஈஸியாகவே வந்து பான்சீரை வந்து டிஃபீட் பண்ணிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டில் வந்து பார்த்தோம்னா நம்ம சில்லி வந்து டிஃபீட் ஆயிட்டாரு. ஸோ இப்போ வந்து செகண்ட் பேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதில் நம்ம கிரெஸுக்கும் நம்ம மொரானாக்கும் தான் வந்து பேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கிரெஸ் வந்து பார்த்தோம்னா அவரோட பொக்கேமானான பான்பூரை வந்து சூஸ் பண்ணார். இது வந்து கம்ப்ளீட்டாகவே ஒரு வாட்டர் டைப் பொக்கேமான். இதுக்கு அகேன்ஸ்டாக மொரானா வந்து பார்த்தோம்னா அவங்களோட இன்னொரு ஐஸ் டைப் பொக்கேமானான கேலி பொக்கேமானை வந்து சூஸ் பண்ணாங்க. இந்த ரெண்டு பொக்கேமானுக்கு இடையிலுமே வந்து பார்த்தோம்னா பயங்கரமான பேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் ஆனால் அந்த பேட்டிலோட முடிவில் வந்து பார்த்தோம்னா கேலி வந்து ஈஸியாகவே வந்து அந்த பொக்கேமானை வந்து டிஃபீட் பண்ணிட்டதுனால லைக் செகண்ட் பேட்டில் நம்ம கிரெஸ் வந்து டிஃபீட் ஆயிட்டாரு. ஸோ இதனால மொரானா வந்து பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம மொரானா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, உங்களை நான் ஈஸியாக டிஃபீட் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது அப்போ தான் வந்து சில்லி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறார், நீ இன்னும் கம்ப்ளீட்டாக டிஃபீட் பண்ணல. எங்களோட பிரதர் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் சைலன். ஸோ அவருமே வந்து ஜிம் லீடர் தான். நாங்கள் 3 பேரும் சேர்ந்து தான் இந்த ஜிம்மை மெயின்டைன் பண்ணுறோம். இதை தெரிஞ்சுக்கிட்டதுனால லைக் நீ சில்லியானை டிஃபீட் பண்ணால் மட்டுமே தான் இந்த ஜிம்மை வந்து உங்களால் எடுத்துக்க முடியும்னு சொன்னதுனால லைக் இப்போ நம்ம சில்லியான் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம மொரானா கேட்கும்போது நம்ம சில்லியான் வந்து பார்த்தோம்னா டெக்லார் ஐலாண்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம மொரானாக்கு வந்து தெரிய வருது. இதனால் நம்ம மொரானாமே வந்து பார்த்தோம்னா டெக்லார் ஐலாண்டுக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ நம்ம சில்லி அண்ட் கிரெஸ் இவங்களுமே வந்து பார்த்தோம்னா சில்லியானை மீட் பண்ணுறதுக்காக டெக்லார் ஐலாண்டுக்குமே வந்திருக்காங்க. நம்ம சில்லியான் வந்து பார்த்தோம்னா லைக் டெக்லார் ஐலாண்டில் இருக்கக்கூடிய பாலண்டின் ஐலாண்டில் தான் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஸோ நம்ம சில்லி அண்ட் கிரெஸ் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தோம்னா சில்லியானை வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் வந்து மொரானா பற்றியும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இதனால் அங்கேயும் நம்ம மொரானா வந்துட்டதுனால மொரானாக்கும் சில்லியானுக்கும் தான் இப்போ வந்து பேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நம்ம சில்லியான் வந்து பார்த்தோம்னா பேட்டில் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டதுனால அவரோட பொக்கேமானான பான்சேஜை வந்து சூஸ் பண்ணார். இது வந்து கம்ப்ளீட்டாகவே ஒரு கிராஸ் டைப் கொண்ட ஒரு பொக்கேமான். இதுக்கு அகேன்ஸ்டாக மொரானா வந்து பார்த்தோம்னா அவங்களோட தேர்ட் பொக்கேமான அபோமஸ்னோவை வந்து யூஸ் பண்ணாங்க. இது வந்து கம்ப்ளீட்டாகவே ஐஸ் அண்ட் கிராஸ் டைப் கொண்ட ஒரு பொக்கேமான். இந்த ரெண்டு பொக்கேமானுக்கு இடையிலுமே வந்து பார்த்தோம்னா பயங்கரமான பேட்டில் வந்து நடந்தது. பட் ஆனால் ஃபைனலில் நம்ம பான்சேஜ் வந்து பார்த்தோம்னா அபோமஸ்னோவை வந்து டிஃபீட் பண்ணிடுச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம சில்லியான் வந்து பார்த்தோம்னா மொரானாவை வந்து டிஃபீட் பண்ணிட்டதுனால நம்ம மொரானா அந்த இடத்த தோற்றதுனால அவங்க அந்த இடத்த விட்டு போனாங்க. ஸோ போகும்போது என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் சில்லியானை கண்டி அவங்க மீட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து வின் பண்ணணும்னு சொல்லிட்டு சில்லியானை வந்து பார்த்தோம்னா சேலஞ்ச் பண்ணிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ மொரானாக்கும் சில்லியானுக்கும் நான் இந்த பேட்டில் நம்ம சில்லியான் வந்து வின் பண்ணிட்டார். ஃபைனலாக அவரோட ஜிம்மை வந்து சில்லியான் வந்து காப்பாற்றிட்டாரு. ஸோ மொரானா வந்து பார்த்தோம்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு பொக்கேமான் ட்ரைனர். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஐஸ் டைப் எக்ஸ்பர்ட்னாலும் இவங்ககிட்ட நிறையவே ஸ்ட்ராங்கான ஐஸ் டைப் பொக்கேமான்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா லைக் ஸ்ட்ராங்கான பொக்கேமான் ட்ரைனர்ஸான ஜிம் லீடர்ஸ் அகைன்ஸ்டாக பேட்டில் பண்ணி வின் பண்ணுறது வந்து இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து நிறைய ஜிம்மை வந்து சேலஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ ஆல் தான் கைஸ். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா லைக் சில்லியான் பற்றின வீடியோ வந்துருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.